வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்ரான் பிராண்டில் பேஸ் பார்ட் ஸ்டார்க் அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்கில் நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன ஓரளவு நல்ல தரமான ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. சுற்றி க்ரீன் கலர் லைட்டில் எரியிற மாதிரி பார்க்க அட்ராக்டிவாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது கேம் விளாட்றதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இயர்பட்ஸ்லாம். ஏன்னா அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இயர்பட்ஸ்னு சொல்ல முடியாது, பார்க்க வித்தியாசமாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங்கஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். அது வந்து காரோட இண்டிகேட்டர் மாதிரி பார்க்கவே ஆரோ மார்க் மாதிரி பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் கேஸ் வந்து டைப் சி போர்டு தான், மைக்ரோ எஸ்பி கிடையாது. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் டைப் சி கேபிள் கூடவே கொடுத்துருப்பாங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அந்த மூடியோட ஹின்ச்சஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் போட்டாலும் சரி, பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இந்த வேல் சிம்பிள் மாதிரி பார்க்க அழகாக ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டெம்பு பார்க்குறக்கே அட்ராக்டிவாக பார்க்க வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்ப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ரானோட சிம்பிள் மாதிரியே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 லைட்டு கொடுத்துருக்காங்க, டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டாப்பில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலும் கூடவே தான் வரும். ஸோ டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்போட கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிலிக்கான் டிப்போட தான் வரும். சிலிக்கான் டிப்போடையும் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த இயர்பட்ஸு. இந்த ஆங்கிள்டு ஷேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த மாதிரி ஆங்கிள்டு ஷேப் தான் கொடுக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆங்கிள்டு ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா போதும், உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி லைட்டும் கொடுத்தது மாதிரி இதில் வந்து கேம் விளாட்றதுக்கு வந்து லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. அப் டு 40 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லோ லேட்டன்சி மோடு கொடுத்து அப் டு 40 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஸோ லோ லேட்டன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ், நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாட்டிங்க அப்படின்னா அந்த கேமில் வர சவுண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு அவங்க இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். ஆனால் அந்த லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அந்த கேமில் வர சவுண்ட் வந்து இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுக்குற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம்லாம் நீங்கள் விளாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 ஹவர்ஸ், அதாவது 40 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ், அதாவது 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 13mmங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். சிலிக்கான் டிப் கொடுத்து 13mm டிரைவருங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் சவுண்டெல்லாம் ஃபுல் சவுண்ட் வைக்கிற போல் பாதி சவுண்டு வச்சாலே போதும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ஆடியோ குவாலிட்டியும். அதே போல் நீங்கள் ஃபுல் சவுண்டெலாம் வச்சு கேம்லாம் விளாண்டிங்கன்னா காது கிளியர் அளவுக்கு அவ்வளோ சவுண்டு கேட்கும் இதிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் தரமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஐஇஎன்சி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என்வரான்மெண்டல் நாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மைக்குக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சவுண்டான ஏரியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக கால் பேசலாம். உங்கள் சுற்றி நடக்கிற சவுண்டை வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டினியூஸாக சென்ஸ் பண்ணி அதை டம்ப் பண்ணிவிட்டு ஓரளவு டம்ப் பண்ணிடும். மற்றபடி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இஎன்சி கொடுக்குறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் வர எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால் வந்துச்சு அப்படின்னா, அட்டெண்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டுருந்தீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதேபோல அந்த கேட்ஜெட் நீங்க புதுசா உங்க டப்பாக்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 சைஸ்ல சிலிக்கான் டிப் இருக்கும். டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே குடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.